இருளில் நடந்தேறியிருக்கிறது கும்பகோணம் மாநகராட்சி கூட்டம். 1 மணி நேர மின்தடையை கண்டித்து கவுன்சிலர் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளார். மின்தடை ஏற்பட்டதால் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் கும்பகோணம் மாநகராட்சி கூட்டம் நடந்திருக்கிறது. மாலை 3:30 மணிக்கு கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே மின்தடை ஏற்பட்டதால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேயர், துணை மேயர் மற்றும் அதிகாரிகள் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் கூட்டத்தை நடத்தியுள்ளனர். மின் தடையை கண்டித்து அதிமுக பெண் கவுன்சிலர் ஆதிலட்சுமி வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மின்தடை ஏற்பட்டதால் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் கும்பகோணம் மாநகராட்சி கூட்டம் நடந்திருக்கிறது. மாலை 3:30 மணியளவில் கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே மின்தடை ஏற்பட்டதால் சலசலப்பு நேரிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விவேக் இணைப்பில் இருக்கிறார். விவேக், மின்தடை ஏற்பட்டதனால இருளிலேயே கூட்டம் நடந்திருக்கிறது, என்ன விவரம்? பிரியதர்ஷினி, கும்பகோணம் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் பழைய மாநகராட்சி மாமன்ற கூட்டரங்கில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கியது. கூட்டம் தொடங்கிய சில வினாடிகளிலேயே மின்சாரம் தடைபட்டது. இது பழைய மாநகராட்சி மாமன்ற கூட்டரங்கம் என்பதால் அங்குள்ள ஜெனரேட்டர் வேலை செய்யாமல் உள்ளதால் அது கிடப்பில் போடப்பட்டதை பழுது நீக்கவில்லை. ஏனென்றால் புதிய மாநகராட்சி அலுவலகத்தில் புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளதால் இங்கு அந்த ஜெனரேட்டரானது வேலை செய்யாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. தற்போது இன்று கூட்டம் தொடங்கிய சில வினாடிகளிலே மின்சாரம் தடைபட்டதால் மாற்று ஏற்பாடு இல்லை. இதனால் கூட்டம் இருளில் மூழ்கியது. வேறு வழியின்றி கூட்டரங்கில் உள்ள வெளி வெளிச்சத்தை கதவுகள் திறந்து வெளி வெளிச்சம் மூலம் கூட்டம் நடத்தப்பட்டது. இருந்த போதிலும் வெளிச்சம் பத்தாததால் அதிகாரிகள், மேயர் உள்ளிட்ட அனைவரும் தங்களுடைய செல்போன் டார்ச் மூலம் அந்த கூட்டத்தில் தீர்மானங்களை படித்தனர். கவுன்சிலர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனை கண்டித்து அதிமுக கவுன்சிலர் ஆதிலட்சுமி மாற்று ஏற்பாடு கூட, ஒரு மின்சாரம் தடைபட்டால் மாற்று ஏற்பாடு கூட செய்ய முடியாத நிலையில் மாநகராட்சி கூட்டம் நடைபெற்று வருவதாக கண்டித்து அதனை வெளிநடப்பு செய்துள்ளார். இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. மற்ற மாநகராட்சி கவுன்சிலர்களும் விரைந்து புதிய கட்டிடத்தில் மாமன்ற கூட்டத்தை நடத்த வேண்டும், விரைந்து கட்டிடத்தை கட்டி முடிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். தற்போது மின்சாரம் தடைபட்டதால் கூட்டம் அவசர கதியில் முடித்து கவுன்சிலர்கள் தற்போது கூட்டத்தை முடித்து வெளியேறி சென்றுள்ளனர். இதனால் கூட்டத்தில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி விவேக்.